ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க லவ் இன் கான்ட்ராக்ட் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் மொத்தமாக 16 எபிசோடு இருக்கு. இது ஒரு ரொமான்டிக் லவ் ஜானர் வெப் சீரிஸ். இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் போட்டு ஒய்ஃபாக போவாங்க, அதே மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டாக போவாங்க. இப்போ உங்கள் வீட்டில் எதனா பிரச்சனையா, பொண்ணு கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்களா, அந்த இடத்துல நீங்கள் கூட்டு போய் நிறுத்தலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சிங்கிள்னு கலாய்க்கிறாங்களா, அந்த இடத்துல நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டு கூட்டு போய் நிறுத்தலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வருஷமாவே ஒருத்தரோட கான்ட்ராக்ட்ல இருக்காங்க. நைட்டு டின்னர் மட்டும் சாப்பிடுறது, வாரத்துல 3 நாள். அவர் நம்ம படத்தோட ஹீரோ. அவரு ரொம்ப சைலண்டான டைப். அவரை பத்தி நம்ம ஹீரோயினுக்கு எந்த டீடைல்ஸுமே தெரியாது. ஆனா வாரத்துல 3 நாள் நைட்டு போய் டின்னர் மட்டும் சாப்பிட்டு வருவாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோயினை இன்னொருத்தர் சின்ன வயசுல லவ் பண்ணிருப்பார் ஸ்கூல் படிக்கும் போதே. ஆனா அந்த டைம்ல சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இப்ப அவர் ஒரு பணக்கார வீட்டு பையன், அதே மாதிரி ஒரு ஆக்டரும் கூட. அவரு இந்த ஹீரோ தங்கிட்டு இருக்க பிளாட்டுக்கு மேலேயே குடிவராரு. அவரு நம்ம ஹீரோயினை பார்த்து இவங்க பண்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப அந்த ஹீரோவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட 3 நாள் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம ஹீரோயினுக்கு 30 வயசு ஆச்சு, நம்ம இதெல்லாம் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோ மேல லவ் வர மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேர்ல யாரை லவ் பண்ண போறாங்க அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் ஐடி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அது எக்ஸிகியூஷன் நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினா இருக்கட்டும், 2 ஹீரோஸா இருக்கட்டும், எல்லாருமே தரமா பண்ணிருக்காங்க. 3 பேருக்கும் அவங்க கேரக்டரை ரொம்ப சூப்பரா இண்டிவிஜுவலா எழுதி பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பார்க்கறதுக்கு நீட்டாவே இருக்கு. இவங்க 3 பேரை ஃபாலோ பண்ண அந்த வெப் சீரிஸை பார்த்து முடிச்சிடலாம். வெப் சீரிஸ்ல வர லவ் போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி இவங்க 3 பேருக்கு நடுவில் காமிச்சிருக்க ட்ரையாங்கிள் லவ்வா இருக்கட்டும் எல்லாமே நீட்டாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. காமெடி பொறுத்தளவு அங்கங்க வச்சிருந்தாலும் அது நமக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல ஒரு சில இடங்களை தவிர. டெக்னிக்கலி வெப் சீரிஸ் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது வெப் சீரிஸ் ஆரம்பத்தில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஓரளவு நீட்டா போனாலும் டுவர்ட்ஸ் எண்ட்ல பயங்கரமா டல் அடிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு எழுதி எடுத்து தான் நல்லா இருந்திருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் வெப் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸ்க்கு IMDbல 6.9 கொடுத்துருக்காங்க. 2200 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா ஒரு 5.5 கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.